ரெசில்மேனியாவோட டே 1 ஹைலைட்ஸை பார்த்துடலாமா? த விஷன் அண்ட் ஸ்பீட் வெர்சஸ் ஊசோஸ் அண்ட் எல்ஐ நைட் மேட்ச் தான் ஃபஸ்ட்டு நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஊசோஸ் அண்ட் எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க. ஜெயித்த உடனே பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக அட்டாக் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்ஐ நைட்டும் ஊசோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக நம்மளோட கார்னர்லேருந்து ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணுறாரு லோகன் பால் மேலே. செம்ம மூமெண்ட்டாக இருந்தது. அது சும்மா தரமாக அவரோட அத்லெட் தன்மையை காமிச்சிருப்பார். ஸோ இதோட இந்த இது முடியுது. அடுத்த பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கன்டையர் வர்சஸ் ஜேக்கப் ஃபேட்டுக்குள்ளே அடுத்த மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நோவை ஃபோர்த் மேட்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே நம்மளோட ட்ரூ மேக்கன்டையரை படுக்க வச்சு நம்மளோட ஜேக்கப் ஃபேட் பார்த்தீங்கன்னா பாஞ்சி இந்த மேட்சை ஜெயிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான டேக் டீம் மேட்ச் நடக்குது. இதில் தான் ஒரு சர்ப்ரைஸே நடக்குது. எல்லா உமன் ரெஸ்லரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நான் நேற்று வீடியோ போட்ட மாதிரியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிக்கி பெல்லாவோட ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டேக் டீம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மேட்சை ஜெயிச்சு அந்த நியூ டேக் டீம் உமன்ஸ் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா பேஜ் பார்த்தீங்கன்னா மாறுறாங்க. அழுகுறாங்க ரிட்டர்ன் வந்ததுலேருந்து. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜே லீ வெர்சஸ் பெக்கி லிஞ்சுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் நம்ம நினச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டாங்க. நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் மாறுறாங்க இந்த இடத்துல. அண்ட் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வெர்சஸ் கெரியர் கில்லர் குந்தருக்கான மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் நல்லாவே போயிட்டுருக்கு. இந்த இடத்துல கரெக்டாக நம்மளோட ப்ரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்து நம்ம செத் ராலன்ஸ்க்கு ஒரு ஸ்பியர் கொடுக்குறாரு. ஸ்பியர் கொடுத்து உள்ள தூக்கி போட ஸ்லீப்பர் ஹோல் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட குந்தர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாரு. உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. லீ மோர்கன் வெர்சஸ் ஸ்டெஃபனி பெக்கர். இதில் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் ஜே உதவியோட நம்மளோட லீ மோர்கன் அந்த நியூ WWE உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாறினால நம்மளோட மெயின் இவெண்ட் பண்ணிட்டோம். WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் நம்மளோட ராண்டி ஓர்டன் வெர்சஸ் கோடி ரோஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேட் மெக்கஃபியை பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோஸும் கோடி ரோஸும் சேர்ந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. டேபிளை உடச்சி பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ராண்டி ஓர்டன் வெர்சஸ் கோடி ரோஸ் மேட்ச் ஆரம்பிக்குது. ராண்டி ஓர்டனுக்கு மண்டையிலேருந்து ரத்தம் வருது. மாறி மாறி ஃபினிஷர்ஸ் போட்டுக்கிறாங்க. பேட் மேக்கஃபி திருப்பி வரார். ராண்டி ஓர்டன் அவருக்கு ஒரு ஆர்கியூ போடுறாரு. போட்ட உடனே அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கோடி ரோஸ் அவரோட ஃபினிஷர் போட்டு இந்த மேட்சை ஜெயிக்கிறாரு. அண்ட் ஸ்டில் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோஸ். இந்த மேட்ச் முடிஞ்சிட்டு செலிப்ரேஷன் பண்ணும்போது தாங்க நம்மளோட ராண்டி ஓர்டனோட பழைய வில்லத்தனம் வெளியே வந்தது. அட்டாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பன் கிக் போடுறாரு. பன் கிக் போட்டாலே இந்த ரெசில்மேனியா முடியுது.